பரதம் இசைக்கு அசையும் இனிய கலை என இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம் பரதம். உடலே மொழியாகவும் அசைவுகளே இசையாகவும் மாறும் அதிசயம் இது. தமிழ் மூதாட்டிய அவை முதல் இன்றைய நவீன மங்கையர் வரை அனைவரும் போற்றும். கண்களால் கதை சொல்லி, கைவிரல்களால் முத்திரை காட்டி, கால்களால் தாளம் போடும் எழில் கொஞ்சும் பரதநாட்டிய விருந்து படைக்க வருகிறார்கள் நம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள். இசையும் நடனமும் இணைந்த இந்த அற்புதத்தை காண தயாராகுங்கள். स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं ऐगिरि नन्दिनि नन्दित मेधिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्र शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினம் மூடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் செவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो ഞാനും വരാം തൃശ്ശൂർ പൂരം കാണാൻ ഞാനും വരാം തൃശ്ശൂർ പൂരം കാണാൻ പൂരമെനീക്കുന്നു കാണണം കാണാം പൂരമെനീക്കുന്നു കാണണം കാണാം പൂരമെനീക്കുന്നു കൂടണം കാണാം പൂരമെനീക്കുന്നു കൂടണം കാണാം തിമിലയെനീ
നീക്കുന്നു കാണണം കാന്ത വിളയനീക്കുന്നു കാരണം കാന്ത വിലയെ നീക്കുന്നു കൊട്ടണം കാന്ത വിളയനീക്കുന്നു കൊട്ടണ കാന്ത കാന്ത ഞാനും വരാം തൃശ്ശൂർ പൂരം കാണാൻ കാന്ത ഞാനും വരാം തൃശ്ശൂർ പൂരം കാണാൻ பரதம் பாவம் ராகம் தாளம் சுருதி அனைத்தும் சங்கமிக்கும் அற்புத கலையை விண்ணுலக தேவதைகளே மண்ணில் ஆடுவது போல் ஆடி மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் இறை குடும்பத்தையே அழைத்து வந்து ஆசி வழங்கி வைத்த மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி எஸ்தர் திவ்யா மற்றும் திருமதி சோபா அவர்களுக்கும் பரவசமூட்டும் கைதட்டலுடன் நன்றியை உரித்தாக்குகிறேன். மாற்றம் தரும் மகான்களின் வீர துறவியான விவேகானந்தராக எம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி அன்பு ஸ்ரீ உங்கள் முன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுவாமி விவேகானந்தர். நான் உங்கள் முன் ஏன் தோன்றுகிறேன் என்று தெரியுமா? உங்கள் பள்ளியின் தாளாளர் எனது கருத்துக்களில் ஊறி திளைத்தவர். அதனால் எனக்கு இங்கு ஆளுயர வெண்கல சிலையை அமைத்துள்ளார். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ஜனவரி 12, 1863 பிறந்தேன். ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் சீடர் நான். 1893 சிக்காகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் உலக புகழ் பெற்றவை. கடவுளை தேடி என்னும் தலைப்பில் வங்க மொழியில் கவிதைகளை எழுதியுள்ளேன். எனது பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களாகிய உங்களுக்கு என்னிடமிருந்து சில கருத்துக்கள். யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களும் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. உங்களை நம்புங்கள், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கட்டணிடும் பதவி தானாக வந்து சேரும். வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வை மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். அரைஸ் அவேக் அண்டு ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு போன்ற வரிகள் இளைஞர்களின் எழுச்சிக்கு வித்திடும். நன்றி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு என்று மாணவர்களுக்கு இலக்கை வழங்கிய விவேகானந்தராக வந்து உரையாற்றிய மாணவிக்கு நன்றிகள். அடுத்தபடியாக நடனம் 6, 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவிகள் 3 எழுத்தில் முருகு, தினம் சொல்லி உருகு, தமிழோடு கலந்து அறுபடையில் பிறந்து மலராய் மலர்ந்து காத்திடும் கந்தா, உன்னை இத்திருச்சபையில் ஆடி மகிழ்ந்திட அன்போடு அழைக்கின்றார்கள் எம் பள்ளி 6, 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவிகள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். va na bha va sharavarna bhava sharavarna bhava sharavarna bhava.
கண்களை காக்கும் சேவல் கொடியனே, அறுபடை வீட்டிற்கு செல்லாமலே எம் பள்ளிக்கு காட்சியளித்தமைக்கு நன்றி. உன் வேல் வணங்கி தொடங்கின்ற யாவும் வெற்றியேதான் என்று சொல்லாமல் சொன்ன மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி சித்ராதேவி, செல்வி மகாலட்சுமி, செல்வி சகுந்தலா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பெண்ணுரிமையை புகுத்த வருகிறார் எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவன். தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் உங்கள் பாரதியார். பாரதி என்றாலே கவிதை, கவிதை என்றால் பாரதி. நான் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியாருக்கு மகனாய் பிறந்தேன். நான் ஒரு கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர், மகாகவி, முண்டாசு கவிஞர் என போற்றப்படுகிறேன். நான் சுடர்கொடி இந்திய தேசத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டேன். என் பாடல்கள் மக்கள் மனதில் தேசப்பற்று விதைத்தன. கவிதைக்காக பாரதி பட்டம் பெற்றேன். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற பல உன்னதமான படைப்புகளை தந்தேன். என்னை விட தமிழை நேசித்தவன் எவனும் இல்லை. 14 மொழிகளை கற்றுக்கொண்ட நான் முட்டாளும் அல்ல. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வென்று நினைத்தாயோ? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. யாருக்கஞ்சம், எதற்கஞ்சம், எங்கும் அஞ்சம், எப்போது அஞ்சம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி. மகாகவி பாரதியாக வந்து பல உன்னத கருத்துக்களை வழங்கி சென்ற துள்ளி வரும் துடிப்பு, துருதுருக்கும் கால்கள், இசைக்கு ஏற்ற தாளம், இளமையின் வேகம். விழாவின் துவக்கமே அமர்க்களமாக இருக்க வேண்டுமில்லையா? வந்திருக்கும் அனைவரையும் நடனத்தால் வரவேற்க ஆற்றல் மிகுந்த கால்களோடு காத்திருக்கிறார்கள் நம் பள்ளி 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். எங்கள் பள்ளி ஆண்டு விழா ஏற்றமிக்கும் நமது விழா. மணவர்கள் வந்த திறமையினை கண்டு கழித்திட வாரீர் வாரீர். கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களின் அறிவு உணர்வை பணிவு வழிகாட்டும் உன்னதமான பாதை. எதையும் சிறப்பாக உணர தனித்து நிற்பதின் பாலம். உதவியும் முன்னேற்றமும் உன் வழியில் வாழ்ந்தேன். எங்களுக்கு எல்ஐசி பைக்கு, உங்களுக்கு கோவால
பீச்சு எங்களுக்கு மரீனா தான் மாசு புது சப்பாத்தி குருமா என ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ச்சி சும்மா கிளமா எங்களுக்கு எல்ஐசி வைத்தி எங்களுக்கு கோவால பீச்சு எங்களுக்கு மரீனா தான் மாசு புது சப்பாத்தி குருமா என ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ச்சி சும்மா கிளமா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கேட்டுக்கொள்கிறோம். கால்களில் சக்கரம் கட்டி கண்களில் உற்சாகம் பொங்க விருந்தினரை வரவேற்ற எம் மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி பூமா ராணி திருமதி சுகன்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தமிழ் மண்ணின் பெருமையை அந்நிய மண்ணிற்கு உணர்த்த வருகிறார் எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவன் கீர்த்திகேசன். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜனவரி 3, 1760 நான் பிறந்தேன். ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் என்பதற்கு நான் மகனாய் பிறந்தேன். தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து போரிட்ட பாளையக்காரர் நான். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்கார மன்னன் நான். மானத்திற்கு உயிரை விடக்கூடாது என்ற கொள்கையை உறுதியாய் கடைபிடித்தவன் நான். தமிழ் மக்களின் வரலாற்று நாயகன் என்று விளங்கப்பட்டேன். நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் மறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கல்விவாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு நீ மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் உன்
பரங்கியர்களின் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவிழ்த்துவிடும் ஜாக்கிரதை. நன்றி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று மண்ணின் பெருமையை கூறிச் சென்ற மாணவனுக்கு நன்றி. இங்கிலீஷ் டிராமா. வெற்றியின் பாதை மலர்படுக்கை அல்ல, அது முட்கள் நிறைந்த கல் பாதை. விழும்போதெல்லாம் எழுந்து நில், தோல்விகளை வெற்றியின் புதல்படி. தடைகளை உடைத்து கனவை நோக்கி நடக்கும் ஒரு பயணம். இதோ உங்கள் முன் ஆங்கில நடனம், வெற்றியின் பயணம். First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh. Good morning to everyone. Success is not a matter of chance. It is a matter of choice. Today we bring you the journey of success with ambition, dedication, hard work, good habits, confidence, sacrifice and failure. Good morning, Mom. Good morning, my dear. Have you slept well? Yes, Mom. Do you know I had a dream today? Oh, really? What dream was it? I have dreamt of my favorite sports person's life, that how happiness is showering upon him after his success. Who is your favorite sports person? My favorite sports person is Cristiano Ronaldo. Oh, great. One day you will also experience this day how to follow a path that leads to success. Mom, I didn't get you. What is the success mantra behind every successful person? Do you really want to know? Yes, Mom, I really want to know. Let me show you the way to success. The first stand for every step is towards the success is ambition. Ambition? Yes. So come and let's make ambition. Okay, Mom? Hey, I'm ambition. Big results will always require big ambition. I will be your first step to success. I will make you move towards the world where expectation are not such a bad. You will move with your passion, interest and talent. Dear, your next step is dedication. Oh, is it? Yes. Okay, Mom. Hello, I am dedication. Hey, I am towards your patient. I will distinguish you as a champion from the crowd. I will always take your head. It's all about wholehearted devotion, effort and commitment. Have you understood? Yes, Mom. I think it's too tough to reach the success, but I will try my best to achieve any goals. Sure, my girl. Your next important step is hard work. Oh my God, hard work. Hello, I'm hard work. Don't be afraid of me. Hard work needs a lot of physical and mental effort. Nothing will work unless you work hard. Hard work will always pay off. There is no substitute for hard work. Mom, really this experience will be wonderful as well as tough too. Mom, is there anything else? Yes, my dear. Now come forward. Your next step is good habit. Good habit? Yes. Hello, I'm good habit. If you want to change the world, you need to cultivate good habit. I give positive action like regular exercise, healthy eating, helping others, and good time management that improve physical and mental well-being. Dear, have you understood? Yes, Mom. Now the next precious step is confidence. Wow, confidence. Confidence is more important for our life, no? Yes, dear, you are correct. Hey, I'm confident. Confidence is an attitude
It means you accept the trust on yourself and have a sense of control in your life. You know your strength and weakness well and have a positive view of yourself. Mom, it's really an amazing experience. Yes, my dear. Now one more step which leads you near the success is sacrifice. Oh, really? Yeah. Hello, I'm Sacrifice. I may sound harsh to you, but if you can't sacrifice for your dream, then darlings, it's not your dream. Great achievement always requires great sacrifice. I stem from love, duty, religion, devotion, and ambition, or a desire for success. Dear, as a coin has two opposite sides, our life as failure and success. Each plays an important role in our life. So, your next step is failure. Oh my God, it's failure? Don't be panicked, dear. Okay, Mom. Hi, I am failure. I know I am sounding bad to you, but in reality, failure is not opposite of success, but part of success. Every failure teaches you that winners are not people who never fail, but people who never quit. Okay, dear. I hope you two understood. All the success maintains now. It is the time to reach the final step, and the most important step everyone wants to reach now. And come on, let's meet success. Wow, success! I am also eagerly waiting for it, Mom. Okay, my dear. Hello, I'm your success. Finally, you reached me. Remember, success is not an accident. It is your hard work, learning process. It is all about what you do or learning to do. Mom, I wonder, it takes so long to reach the success. Yes, my dear, life is not such easy. I also believe that behind every successful person, parents, teachers, and friends are also the part of the celebration of the success. Thank you, Mom, for showing me this. I promise I will try my level best to acquire all these elements, and one day you will be proud of me. Okay, my dear. Finally, we reached success. Let's celebrate the success. தோல்விகளை தகர்த்தெறிந்து வெற்றியின் சிகரத்தை தொடுவது எப்படி என்று உணர்த்திய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி சாந்தினி மற்றும் திருமதி ஆனந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவூட்டு, அணி திரட்டு, போராடு என்ற கொள்கையின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்கு வழிகாட்டிய அண்ணல் அம்பேத்கராக இதோ எம் 6ஆம் வகுப்பு மாணவன் சர்வேஷன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் தான் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891 ராம்ஜி சக்பார் என்பவருக்கும் பீமாபாய் என்பவருக்கும் மகனாக பிறந்தேன். சட்ட வல்லுனர், பொருளாதார நிபுணர், இந்திய அரசியல் வரைவு குழுவின் தலைவன், இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி என்றும் என்னை அழைப்பார்கள். பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு லண்டன் பொருளாதார பள்ளியிலும் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் பொருளாதாரம் பயின்றேன். நான் பாபா சாஹேப் மதிப்பிற்குரிய தந்தை என்றும் அழைக்கப்பட்டேன். மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு நான் கூறும் சில கருத்துக்கள். கடவுளுக்கு தருகின்ற காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. நமது திறமையும் நேர்மையும் வெளிவரும்போது
பகைவராக இருந்தாலும் நம்மை மதிக்கத் தொடங்குவர். தோல்வியை கண்டு அஞ்சாதே, அது உனக்கான பாடமாக அமையும். தொலைவில் இருக்கும் இலக்கை நோக்கி பயணிக்க நமக்கு நம்பிக்கை வேண்டும். பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். மாணவர்களே, அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும். நன்றி. சட்ட வல்லுநராக வந்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய அண்ணல் அம்பேத்கராக வந்த மாணவனுக்கு நன்றிகள். மாணவர்கள் பெற்றோர்களின் அன்பான கவனத்திற்கு, தங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்களுக்கு இடையூறாக உள்ளது. எனவே உங்கள் குழந்தைகளின் போட்டோ மற்றும் வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும். தயவு செய்து தங்கள் இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வண்ணத்து பூச்சிகள் சிறகு விரிப்பது போல், வானவில் மண்ணில் இறங்கி ஆடுவது போல், அசைவிலே நளினம், பார்வையிலே காந்தம், அழகின் மொத்த உருவமாய் மேடையை அலங்கரிக்க வருகிறார்கள் எங்கள் 11ஆம் வகுப்பு தேவதைகள். கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்காப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ.
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Se mueve para, 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 loca que hay. tortale ya utada, torta tukine tortada, torta katne mertada, apra partik ve tortale tortale ya utada, torta tukine tortada, torta katne mertada, apra partik ve tortale ni chokkarna stadius stokkarna gadius local na party girte adno da dance e batika da bande post parne de palchine west utla mosunda ast gundanu paste tortale ya utada, torta tukine tortada, torta katne mertada, apra partik ve tortale tortale ya utada, torta tukine tortada, torta katne mertada, apra partik ve வெண்மேகம் சொட்ட சொட்ட இளந்தென்றல் கொட்ட கொட்ட வந்த பட்டாம்பூச்சிகள் என்று நினைக்காதீர்கள். இவர்கள் மேடையை பற்ற வைக்கும் நெருப்பு துகள்கள். ஆட்டத்தில் வேகம், அழகில் கம்பீரம் என ஆடிய எங்கள் 11ஆம் வகுப்பு தேவதைகளுக்கு எங்களின் வாழ்த்துக்கள் மற்றும் பயிற்றுவித்த திருமதி அமுதா மற்றும் திருமதி கயல்வெளி அவர்களுக்கும் நன்றிகள். தொண்டு செய்து பழுத்த பழமாக வலம் வருகிறார் எம்மன் மாணவி பூர்விகா. இதோ உங்கள் முன்னாள் அன்னை தெரசாவாக. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அன்னை தெரசா. எனது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா போஜாஜியோ. 1910 அல்பேனியாவில் பிறந்து கொல்கத்தாவில் ஏழைகள், நோயாளிகள், அனாதைகளுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்தேன். 1950 மிஷனரி ஆஃப் சாரிட்டிஸ் பிறர் அன்பின் பணியாளர் என்ற அமைப்பை தொடங்கினேன். 1979 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றேன். புனிதர் பட்டமும் பெற்றேன். அன்பு கருணையின் வடிவம், ஏழைகளின் தெய்வமும் என்று அழைக்கப்பட்டேன். மாணவர்களுக்கு என்னிடமிருந்து சில கருத்துக்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். உன்மேல் அன்பு செலுத்துகின்றவர்களை நேசி. உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி. கருணை இருந்தால் 1000 குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். நன்றி. தொண்டுள்ளம் கொண்டு அன்னை தெரசாவாக வந்து உரையாற்றிய எம் மாணவிக்கு நன்றிகள். யோகா மனிதனை மனிதனாக வைத்திருக்க மனம், உடல் இரண்டையும் ஒருமைப்படுத்த வகுத்த கலைதான் யோகக்கலை. உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தி ஊக்கமாய் வாழ்ந்திட ஐம்புலன்களை அடக்கி ஆள யோகாவிற்கு 1 நிமிடம் கொடுங்கள் என்று கூறி செய்து காமிக்க வருகின்றார்கள் எம் பள்ளி 8, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள்.
culture that moves with you. அமைதியில் புத்தி பிறக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் புது சக்தி பிறக்கிறது. அடிதடியாக வந்து தடியடியை நிகழ்த்தி தற்காப்பு கலையை உணர்த்திய எம் பள்ளி மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் திருமதி மோகனா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் வளர்ச்சிக்கு அச்சாணி இவர், மாணவர் உயர்வுக்கு என்றும் ஏணி இவர். கடந்த ஓராண்டு சாதனைகளை, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை புள்ளி விவரங்களோடு எடுத்துரைக்க வருகிறார் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாலகார்த்திக் அவர்கள். வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளியின் 24ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும்
மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியின் இந்த ஆண்டு நம் மாணவர் செய்த சாதனை துளிகளை சில உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் இது: சாதிக்க நினைத்து விட்டால் தடைகள் ஏதுமில்லை என்பது நிரூபிப்பது எமது வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளியின் தாரக மந்திரம் என்ற பெருமிதத்துடன் 2025-26 கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாறி வரும் உலகில் புதியன படைக்கலாம், உலகத்தை செதுக்க உளிகள் படைக்கலாம், அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்யலாம் என்பதை நிரூபிக்கும் வகையில் சமூக மாற்றத்தை உருவாக்கும் கல்வியையும் மாணவர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் கல்வியும் அளிப்பதில் முனைப்புடன் செயலாற்றி வருகிறது நம் வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளி. நமது பள்ளியானது திண்டுக்கல் மைய பகுதியான சீலப்பாடியில் அமைந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வருகை தந்துள்ள எங்களின் மரியாதைக்குரிய விருந்தினர்கள், தாளாளர் அவர்களையும், வித்யா பாரதி கல்விக்குழு முதல்வர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் அன்பான பெற்றோர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மகிழ்ச்சியுடன் நான் தலைமை ஆசிரியர் பாலகார்த்திக் 2025-26 ஆண்டுக்கான ஆண்டறிக்கை உங்கள் முன். ஒரு பள்ளியாக நாங்கள் எவ்வாறு வெற்றி பெற்று முன்னேறுகிறோம் என்பதை வருடாந்திர ஆண்டறிக்கை காட்டுகிறது. நம் கல்வி கூடமானது 2002 ஆண்டு ஜூலை மாதம் நமது தாளாளர் தலைமையில் அடித்தளம் போடப்பட்டு 17 மாணவர்களின் எண்ணிக்கையில் உதயமானது. அதே ஆண்டு 51 மாணவர்களாகவும், 2ஆம் வருடத்தில் 256 மாணவர்களாகவும், 3ஆம் ஆண்டில் 536 மாணவர்களாகவும், 4ஆம் ஆண்டில் 800 மாணவர்களாகவும், 5ஆம் ஆண்டில் 1100 மாணவர்களுடன் வளர்ச்சி கண்டது. இந்த முன்னேற்றமானது பெற்றோரின் முழு ஒத்துழைப்பாலும் இன்றைய நாள் முதல் பணியாற்றி வரும் குருமார்களின் கடின உழைப்பாலும் கிடைத்த தனிப்பெரும் வெற்றியாகும். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலின் பெரும் பரிசு கல்வியே என்ற சான்றோர்களின் வரிகளுக்கு பொருத்தமாய் ஆலமரக் கிளையின் இரு பிரிவாய் வித்யா பாரதி CBSE பள்ளியாகவும் எய்ம்ஸ் பள்ளியாகவும் வளர்ந்து 25ஆம் ஆண்டு வெளிவிழாவை நோக்கி பயணித்து வருகிறது என்பதை இச்சபைதனில் கூறி மகிழ்வடைகிறேன். நம் பள்ளி கல்வி பயணத்தில் மட்டும் இதுவரை 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் 14 முறைகளுக்கு மேலாக 100% முழு தேர்ச்சியும், மாவட்ட அளவில் முறையே முதல் 3 இடங்களை பிடித்து 3 முறை நம் திண்டுக்கல் மண்ணிற்கு பெருவி தேடி தந்துள்ளது. கல்வியில் முதன்மை பெற்று விளங்குவது ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தின் தனிச்சிறப்பு. எங்கள் பள்ளியில் சென்ற கல்வியாண்டு 10, 11, 12ஆம் வகுப்புகளில் தேர்வு முடிவுகள் மூலம் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எவ்வித ஐயமுமின்றி நிரூபணமாகிறது. சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் ஆர் யோக விகாசினி மற்றும் ஜே சந்தோஷ்குமார் 483 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி விகிதம் 98%ஆகவும், 11ஆம் வகுப்பில் ஏ அனிஷா தௌலத் அமீரா 544 மதிப்பெண்கள் பெற்று 98% தேர்ச்சியாகவும், 12ஆம் வகுப்பில் எஸ் ஸ்ரீதர்ஷினி மற்றும் ஏ பிரியங்கா 577 மதிப்பெண்கள் பெற்று 98% தேர்ச்சியாகவும் இருந்தது. வெற்றி பெற்ற அனைவரையும் நிர்வாகம் பாராட்டி வாழ்த்துகிறது. நீரளவு ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு என்ற வரிகளுக்கு ஏற்ப மாணவர்கள் எதிலும் சிறப்பாக செயலாற்றிட ஊக்குவிப்பதில் பள்ளிக்குள் நடைபெறும் அடிப்படை திறன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புக் ஃப்ரீ டே என்ற பெயரில் அன்றைய தினம் மாணவர்களுக்கு எப்போட்டியிலும் வெற்றி தோல்வியை சமமாக கருதும் திடமுள்ள மனமும், கணிசமான அனுபவத்தை பெறவும், திறன்களை வெளிப்படுத்தவும், முடிவுகளை பகுப்பாய்வு செய்யவும், நுட்பங்களை பின்பற்றவும், யோசனை திறன்களை வளர்க்கவும், தன்னம்பிக்கையை மேம்படுத்தவும் தனிப்பாடல், தனி நடனம் பயிற்சி, பொது அறிவு, வினாடி விழா, ஆங்கிலம், தமிழ் கவிதை போட்டி, பேச்சு போட்டி, தனிநபர் மற்றும் குழு நடிப்பு, ஓவியம், யோகா என இன்ன பிற தனித்திறன் பயிற்சிகள் கல்வியுடன் இணைத்து கற்பிக்கப்படுகிறது. எம் பள்ளியில் படித்த மாணவன் பிரணேஷ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்ட நகர்வாக 2021ஆம் ஆண்டு வாட்ஸ்அப்பை போல் இயங்கும் ஜெட் லைஃப் சேட்டை கண்டுபிடித்ததற்காக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அம்மாணவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதே மாணவர் டெல்லியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் ஒன் ஹெல்த் ஹேக்கத்தானில் முதல் பரிசும், அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் முதல் பரிசும் பெற்று சாதனை படைத்தார். கடந்த காலங்களில் நம்ம விளையாட்டுத்துறையில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்த்துடலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மண்டல அளவிலான எரிபந்து போட்டியில் 17 வயது மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் மண்டலவில் முதலிடமும், 14 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் 2ஆம் இடமும் பெற்றன. மண்டல அளவிலான பூப்பந்து போட்டியில் 17 மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நவதீப் பாண்டி, கவின்குமார் முதலிடமும், 17 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் பிரணேஷ்குமார் மண்டல அளவில் 2ஆம் இடமும் பெற்றார். மண்டல அளவிலான கைப்பந்து போட்டியில் எம் பள்ளி மாணவியர்கள் 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தனர். கால்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்டோர்கள் பிரிவில் 2ஆம் இடம் பெற்றனர்.
ஜேஆர்சி பள்ளியில் நடைபெற்ற மண்டல அளவிலான சதுரங்க போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் 14 வயது மற்றும் 17 வயதிற்குட்பட்டோர் மாணவர் பிரிவில் சத்யசாய் பிரசாத் மற்றும் சபதிநாதன் முதலிடம் பெற்றார். 17 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவு சதுரங்க போட்டியில் அனிசா தௌலத் அமீரா மற்றும் ஹவிசா ஆகியோர் மண்டல அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்றனர். மேலும் ஸ்வேதா 19 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவு மண்டல அளவில் முதலிடம் பெற்றார். மண்டல அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் பிலோ 30 கிலோ எடை பிரிவில் 7ஆம் வகுப்பு மாணவன் சி நெல்வின் ஜோஸ்வா முதலிடம் பெற்றார். அதே மாணவன் ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்டின் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடமும், தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் 5ஆம் இடமும் பெற்றார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடந்த ஸ்டேட் ஓப்பன் டோர்னமெண்ட்டில் 2ஆம் இடமும் பெற்றார். எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி சியோனா பிலோ 40 கிலோ எடை பிரிவில் மண்டலாவில் முதலிடமும், திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்ற ஸ்டேட் ஓப்பன் டோர்னமெண்ட் போட்டியில் 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி தாமரை செல்வி 19 வயதிற்குட்பட்ட கேரம், டேபிள் டென்னிஸ் மற்றும் சிலம்பாட்டம் ஆகிய 3 விதமான போட்டிகளிலும் பங்கேற்றார். அதில் மண்டல அளவிலான கேரம் போட்டியில் முதலிடமும், திருவண்ணாமலையில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டியில் 4வது இடமும், தேனியில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் மாநில அளவில் 4ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 12ஆம் வகுப்பு மாணவன் அர்பஸ் சமீன் மாவட்ட அளவிலான ஓப்பன் டோர்னமெண்ட் போட்டியில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். என் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவன் கே ஹரிபிரதாப் அபோ 48 கிலோ எடை பிரிவில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டியில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். மாநில அளவிலான 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கமும் வென்றார். மேலும் தேசிய அளவிலான SGFI போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். என் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவன் சர்வீஸ் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இளைஞருக்கான அசோசியேஷன் ஓப்பன் டோர்னமெண்ட் ஸ்கேட்டிங் போட்டியில் தொடர்ந்து 6 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். கொண்டாட்டங்கள். நமது கலாச்சாரம் பாரம்பரியம் பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ளவும் அதன் தொடர்பை அவர்களுக்கு உணர்த்தவும் சில முக்கியமான நாட்கள் மற்றும் பண்டிகைகள் எங்கள் பள்ளிகளில் கொண்டாடப்படுகிறது. கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், குடியரசு தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், பொங்கல், தீபாவளி திருநாள் போன்ற தேசிய விழாக்களாக கொண்டாடுகிறோம். குழந்தைகளின் மனதில் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் சக உயிர்கள் மீது அன்பு கொள்ளவும் கல்வியுடன் சமூக நலன் புகுத்தப்படுகிறது. போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கும் என்ற விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதநேய பண்பை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வண்ணம் JRC, ஸ்கவுட், கிரீன் கிளப், NSS உள்ளிட்ட சமூக நல குழுக்கள் இயங்குகின்றன. கடின உழைப்பு, தன்னம்பிக்கையின் மீதான நம்பிக்கை இது எங்கள் பள்ளியை திண்டுக்கல் நகரில் சிறந்த பள்ளியாக ஒன்றாக மாற்றுவதற்கு முயற்சியை உயர்த்தியுள்ளது. எமது பாடசாலையை சிறப்பாக நடத்துவதற்கு உங்களின் தொடர்ச்சியான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு எனது நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. இதோட கலை நிகழ்ச்சி முடியல, இனிமேலும் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. நம் பள்ளியின் முன்னேற்றம் மற்றும் வெற்றி செய்திகளை தெளிவாய் சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் எம் மாணவர்களின் அன்பையும் பெற்ற எம் தலைமை ஆசிரியர் திரு பாலகார்த்திக் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போர்க்கள நாயகியாக வீரத்தின் விளைநிலமாக வலம் வருகிறார் எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி நிகிதா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தியாகம், வீரம், கடமை, நாட்டு பற்று என்று ஆண்களுக்கு நிகராக சுதந்திர வேள்வியலில் பங்கேற்று பாரத தாயின் மணிமகுடத்தில் மாணிக்கமாய் மின்னும் நான் தான் உங்கள் ஜான்சி ராணி. நான் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வாரணாசி என்ற நகரில் நான் பிறந்தேன். எனது இயற்பெயர் மணிகர்ணிகா மற்றும் எனது செல்ல பெயர் மனு. எனது பெற்றோர்கள் மொனோரோபன் தம்பே மற்றும் பகிரதி சப்ரே ஆவர். எனக்கு 14 வயதினிலே மகாராஜா கங்காதர் ராவுடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்பு ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் என்று அழைக்கப்பட்டார்கள். 1857ஆம் ஆண்டில் இந்திய புரட்சி வீர தலைவி என்று நான் அறிமுகப்பட்டேன். தைரியத்தின் ராணி நான். இன்னும் தைரியம், வீரம், தேசிய பக்தி என இலக்கியங்களில் உருவாக்கப்படும். நன்றி. வீரத்தின் விளைநிலமான ஜான்சி ராணியாக வந்து எமது பள்ளிக்கு
மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை புகட்டி வீரமாக இருக்க வேண்டும் என்ற வீரத்தமிழ்ச்சியாக வந்த நிகிதா என்ற மாணவிக்கு நன்றிகள். நடனம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இசை அதிர, இதயம் துடிக்க, கால்கள் பறக்க, கனவு சிறக்க, வார்த்தைகளால் முடியாததை உடல் அசைவுகளால் கூற வருகிறார்கள் எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்கள். எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, எட்டத்தைக்கும் கோடி பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, கேட்டவுடன் கல கலக்குத மம்பட்டியா அட மம்பட்டியா. எஸ் சேஞ்ச் தி சாங். இது அம்பாசி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் பணத்திரத நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பணவர கொண்டாத பணமலத நாம முன்னேறும் படிகட்டு என்றாச்சு அம்பாடு கிரிகட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோன்னு நம் ஜாதகம். ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ வாடாம ஜெயிச்சோமடா, ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து வின் எடுத்தோம். 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே. என்ன सालंगड़ी मालूमा तेची गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा कलगले पलचिन पल बलक मिटा मन लोकले. என்னடா one last dance. ஓகேடா போடே. Y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos, sigue moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. சுறுசுறுப்பு என்றால் எறும்பல்ல, எம் மாணவர்களின் குறும்பு. இந்த நடனக் கலைகளுக்கு பறக்க சிறகுகள் தேவையில்லை என்பதனை தங்களின் நடனத்தால் காட்டிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திரு தீனா, திரு செலியன் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டங்கள் பெற்றதில்லை, சட்டங்கள் இயற்றியதில்லை, ஆனால் திட்டங்கள் பல வகுத்திட்ட காமராஜராக எம் வித்யா பார்த்தி பள்ளியின் மாணவன் நிகிலன் பிரபாகர் இதோ உங்கள் முன். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் தான் உங்கள் காமராஜர். நான் விருதுப்பட்டி என்கிற விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் நான் மகனாக பிறந்தேன். நான் இந்திய போராட்ட வீரர், அரசியல்வாதிகளில் ஒருவர்.
9 ஆண்டுகள் மேலாக நான் சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தேன். நான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராவேன். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை இந்திய தலைமை அமைச்சர் பதவிக்கு உயர்த்துவதற்கு நான் காரணமாக இருந்ததால் என்னை இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று அழைப்பார்கள். நான் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன். மாணவர்களுக்கான கருத்துக்கள்: ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதாகும். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் லட்சியத்தை அடைய முடியாது. எல்லா மக்களிடமும் குறைபாடுகள் மட்டுமல்ல, ஏதேனும் சிறப்பு சக்திகள் இருக்கத்தான் செய்யும். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை. நன்றி. கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர் வாழ்க்கை பிறருக்கு உதாரணம் என்று உரைத்துச் சென்ற மாணவனுக்கு நன்றிகள். தமிழ் நாடகம். உறவின் பந்தம் உடைகின்ற கோலம், இளைஞர் வாழ்வின் எதிரி, எதிர்காலத்தின் சாபம், சமுதாயத்தின் சாக்கடை, சுத்தம் செய்வோம் வாரீர் என நடிப்பின் மூலம் காண்பிக்க வருகிறார்கள் எம் பள்ளி 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். தமிழ் நாடகத்தில் நடிப்பவர்கள்: தாத்தா, அப்பா, சித்தப்பா, 3 மகன்கள், ஊர் தலைவர், கணக்கு பிள்ளை மற்றும் நண்பர்கள். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2. அப்பா முருக பெருமானே, எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. அப்பா அப்பா. என்னப்பா சொல்லுப்பா. அப்பா, நான் மாடு வாங்கி தொழில் பண்ண போறேன்ப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அப்பா, எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுப்பா. இருப்பா, போய் எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்தாப்பா 10,000 ரூபா பணம். சரிப்பா, நான் போய் மாடு வாங்கிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. டே செவ்வாழ, எங்கடா போற? மாடு வாங்கி தொழில் பண்ண போறேன்டா. மாடெல்லாம் வாங்கி பெரிய ஆளாக போற. வாடா, ஒரு கை குறையுது. டேய், நான் வரலடா, மாடு வாங்க போறேன்டா. டேய், அவனை கூட்டி வாங்கடா. வாடா வாடா. வா அலிங்க வாயா. வா 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 வா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசரி சந்தா. ஏ சுப்பையா, வெளியில வாயா. என்னடா இன்னைக்கு முடிச்சுட்டு வந்திருக்கியாடா? ஏன்டா தினமும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிதாயா குடிச்சிட்டு வருவேன். டேய், காலையில தானே 10,000 ரூபா கொடுத்து விட்டேன். ஏய், அது காலையில் 6 மணி, இது சாயந்தரம் 6 மணி. இப்படி ஏன்டா டெய்லி குடிச்சிட்டு வந்து உடம்ப கெடுத்துக்கிற? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ஏய், போயா அங்கிட்டு. ஆத்தா விடுங்க ஆத்தா. அப்பா விடுங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. டேய், அவன் எந்திரிக்க மாட்டான்டா, அவனை விடுங்கடா. நீங்க போய் படிங்கடா, போங்கடா. ஏப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னப்பா திடீர்னு ஆசீர்வாதம் வாங்குற? எப்பா, நான் தொழில் பண்ண போறேன்ப்பா, எனக்கு திரும்பவும் 10,000 ரூபாய் கொடுப்பா. உனக்கு எத்தனை தடவைடா பணம் கொடுக்கறது?
எப்பா எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் பணம் கொடுப்பா, நான் கண்டிப்பாக மாடு வாங்கிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு 2000 ரூபா பணம் கொடுப்பா. உனக்கு என்னத்துக்குடா 2000 ரூபா பணம்? உங்கள் அண்ணன் வேற 10000 ரூபா கேட்குறான். காலேஜில் டூர் போகிறாங்கப்பா, கொடுப்பா, நேரம் ஆயிடுச்சு. டேய், உங்கள் அண்ணன் வேற தொழில் பண்ணுறதுக்கு 10000 ரூபா கேட்குறான்டா. போய் எனக்கு முதல்ல கொடுப்பா, நேரம் ஆயிடுச்சுப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. எப்பா எனக்கு பணத்தை கொடுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. வீட்டில் பணம் இல்லடா, வாடா ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கலாம். ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. என்ன சுப்பையா, உன் பையனோட வந்திருக்க? ஐயா, என் பையன் மாடு வாங்க போகிறான்யா, அதுக்கு ஒரு 10000 ரூபா கொடுங்கய்யா. சரி, நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குற. கணக்கு அந்த 10000 ரூபா பணம் எடு. இந்தாங்க ஐயா. இந்தா சுப்பையா பணம். உன் பையனை மாடு வாங்கி நல்லா தொழில் பண்ண சொல்லு. சரி, நன்றிங்கய்யா. அப்போ நாங்கள் புறப்படுறோம்யா. சரி, போயிட்டு வாப்பா. டேய், நான் வீட்டுக்கு போகிறேன்டா, நீ போய் மாடு வாங்கிட்டு வாடா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. டே செவ்வாழ, எங்கடா போற? மாடு வாங்க போறேன்டா. நீ மாடு வாங்கி மேய்ச்ச போது வாடா. இன்னைக்காச்சும் மாடு வாங்குறேன்டா. டே அவனை கூட்டிட்டு வாங்கடா. டேய் என்னை விடுங்கடா, நான் வரலடா. டேய், என்னடா கையில்? 10000 ரூபாய் பணம்டா. டே வாடா, உட்காருடா. ஆட்டைக்கு எவ்வளோப்பா வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? கத்தி எடுக்கிறது தான் நீங்கள், களத்தில் நாங்கள் தாண்டி. நாங்கள்லாம் சீட்டை கையில் பிடிச்சா சீட்டில் இருக்க ஜோக்கர்லாம் ஏறி வந்து கையில் உக்காந்துக்கோம். அப்போ ஒரு 200 வச்சுக்கலாமா? எம்பிட்டு வேணா வச்சுக்க. தம்பி, அண்ணனுக்கு ஒரு கோக்கு வாங்கிட்டு வாடா. ஜெயிச்சு குடிக்கலாம், தெம்பா விளாண்டேன் அப்படின்ற. இந்தா வெட்டி விடு. 13 சோக்கரான்னு தான் எப்படிப்பா அடிக்கிறது? என்னடா தம்பி இந்த பக்கம்? என்னைய சொல்றது இருக்கட்டும், நீ என்ன இந்த பக்கம்? என்ன சிகரெட்டா? டேய் உடம்பைக்கு எடுத்துக்காதடா. இங்க மட்டும் என்னவா? என்னமோ பண்றா. வாடா மாப்பிள்ள போலாம், அங்கே கிடக்குறாங்க. டேய் தம்பி, மாடு வாங்குறேன்னு சொல்லிட்டு போனால் எங்கடா மாடை காணோம்? அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் சீட்டு விளாண்டு எல்லா காசையும் இழந்துட்டேன்ப்பா. உன்னைய நம்பி பணத்தை கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அப்பா என்னை மன்னிச்சிருப்பா. போடா டேய், போடா. என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? தாத்தா பசிக்குது தாத்தா, ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு தாத்தா. இப்போ என்கிட்ட பணம் இல்லைப்பா, நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போங்க, பணம் வந்த உடனே சாப்பாடு கொண்டு வர்றேன்ப்பா. சரிங்க தாத்தா. என்னடா அப்பா இப்படி குடிச்சு குடிச்சு காசை செலவு பண்ணுறாங்க? டே, நம்ம பிளாஸ்டிக்கை பெருக்கி அதை எடைக்கி போட்டு அதில் வர காசை வச்சு நமக்கு தாத்தாவுக்கு அப்பாவுக்குலாம் சாப்பாடு வாங்கிடலாம்டா. சரிடா. டே அங்கே பாருங்கடா, அங்கே நிறைய பிளாஸ்டிக் இருக்கு, வாங்கடா எடுக்கலாம். எல்லாருக்கும் தலை மேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்ல கூடும்? அப்பா என் பசங்கள்லாம் எங்கப்பா? அவங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்கப்பா. நீ என்னடா கட்டோட வந்திருக்க? சிகரெட் குடிச்சனால பிரச்சனைடா. டேய் நீ என்னடா வயிற்ற பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க? சிகரெட் குடிச்சனால நுரையீரலில் பிரச்சனைடா. டேய் செவ்வாழ. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க வாத்தியாரையா. டேய் செவ்வாழ, காலையில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையாடா? தெரியலங்க சார், நான் தூங்கிக்கிட்டு இருந்தேங்க சார். நீ தினமும் குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு தானே இருக்க? நீ குடிச்சிட்டு தீரனால உன் பசங்களாம் அங்கே அவதிப்படுறாங்க. என்ன சார் சொல்றீங்க? வா, உன்னை நாங்கள் கூட்டிட்டு போறேன். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கு என்ன கோபம்? டேய் பசங்களா, இங்க என்னடா பிளாஸ்டிக் பொறுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் குடிச்சு காசை செலவு பண்ணுறனால தான் எங்களுக்கு சாப்பிட்ற கூட காசு இல்லை, அதனால தான் நாங்கள் பிளாஸ்டிக் பொறுக்கிட்டு இருக்கோம். நான் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்டா, என்னை மன்னிச்சிருங்கடா.
உங்களுடைய மனக்கவலையை போக்க போதைக்கு அடிமையாகிறீங்க. போதையினால் பல நோய்கள் தான் ஏற்படுகிறது. உங்களுடைய மனக்கவலையை போக்க இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்குது தெரியுமா? புத்தக வாசிப்பு, பொது சேவை, விளையாட்டு, யோகா, தியானம் போன்றவற்றில் உங்களை ஈடுபடுத்தலாம். நண்பர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் போதை என்ற இருள் உன்னை சூழ்ந்துவிடும். நண்பன் போல வந்து நாசமாக்கும் போதை நம் அழிவின் பாதை என சமுதாயத்தை எச்சரித்துவிட்டு சென்ற மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி பாண்டீஸ்வரி, திரு வேல்மணி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயுதத்தால் வெல்ல முடியாததை அஹிம்சையால் வென்றுவிடு என்று கூற வருகிறார் எம் மாணவன் சந்திரமௌலீஸ்வரன் காந்தியடிகளாக. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நான் தான் உங்கள் மோகன்தாஸ் கரம்சத் காந்தி. நான் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2 போர்பந்தரில் பிறந்தேன். இந்தியாவின் வழக்கறிஞராகவும் அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியாகவும் நான் இருந்தேன். என்னை இந்திய மக்கள் அன்புடன் மகாத்மா என்று அழைப்பர். விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்றும் அழைப்பர். சத்தியாகிரகம் என்பது எனது அறவழி போராட்டமாகும். என் பிறந்த நாளை இந்தியா முழுவதும் காந்தி ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் எனது நினைவு மண்டபம் அமைந்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தியாகத்தை போற்றி சென்னை கிண்டியில் எனது நினைவு மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைத்துள்ளது. மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு என்னிடமிருந்து சில கருத்துக்கள். பெண்களால் அன்பை பிரிக்க முடியாது, பெருக்கத்தான் முடியும். கடமையை முன்னிட்டு செய்த செயலுக்கு வெகுமதி எதிர்பார்க்க கூடாது. மகிழ்ச்சி உன் எண்ணத்தில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது, நீ செய்யும் நல்லிணக்கத்தில் இருக்கிறது. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமம் என்கின்ற மலையை கூட வென்று விடலாம். ஒருவரிடம் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைதோ அப்போது அவர் மேதையாகின்றார். அன்புள்ள இடத்தில் தான் ஆண்டவன் இருப்பான். நாம் காண விரும்பும் மாற்றமாக நாமே இருக்க வேண்டும். வாய்மையை தவிர வேறு எந்த ராஜதந்திரமும் எனக்கு தெரியாது. முழு முயற்சி தான் முழு வெற்றி. நன்றி. செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்துடன் காந்தியடியாக வந்து நமக்கு அறிவுரை வழங்கிய மாணவன் சந்திரமௌலீஸ்வரனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடனம் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள். சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல் தேன் துளிகளை உதிர்த்து பழைய பாடல் அழியாத காவியங்கள் என்றால் புதிய பாடல்கள் காவியத்தின் ஓவியம் என காண்பிக்க வருகிறார்கள் எங்கள் நட்சத்திர நாயகிகள் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள். அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிட
தகிடஜம் தகிட தபஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் உன்னைத்தானே உன்னைத்தானே உன்னைத்தானே
யாரெல்லாம் பொன்னா, எம் பள்ளியின் கோல்டன் ஸ்பேரோவா என மதிமயங்கச் செய்தார்கள். பழமைக்கு புதுமை என்றும் சளைத்ததல்ல என்பதை மெய்ப்பித்த எம் பள்ளியின் செவ்வள்ளி பூக்களாகிய 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி பரிமளா மற்றும் திருமதி ரம்யா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று வீர முழக்கமிட்ட சுபாஷ் சந்திரபோஸாக மித்திலேஸ்வரன் தேசிய உணர்வை வளர்க்க வருகிறார் உங்கள் முன்னாள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். நான் இந்தியா சுதந்திர போராட்ட தலைவர். என்னை நேதாஜி என்று இந்தியா மக்கள் அழைத்தனர். நான் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற நகரில் நான் பிறந்தேன். எனது பெற்றோர் ஜானகிநாத் பிரபாவதி ஆவார். ஜெய் ஹிந்த் என்பது ஒரு புகழ்பெற்ற முழக்கமாகும். 2ஆம் உலக போரில் கைதிகளை ஒன்று திரட்டி இந்தியா தேசிய இராணுவத்தை நான் உருவாக்கினேன். இந்தியா தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கு என தனி பிரிவான ஜான்சி ராணி என்ற படையை நான் தொடங்கினேன். இந்திய வரலாற்றின் ஓர்பட்ட நாயகன் எனது பெயரே சொன்னால் கூட வேறுவரின் ரத்த நாளங்களும் துடிக்கும். வங்கம் தந்த சிங்கம் நான் தான். மாணவர்களாகிய உங்களுக்கு என்னிடம் இருக்கும் கருத்துக்கள்: உண்மை நேர்மை உள்ளவனாக இருந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக வாழலாம். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். பிறந்த குழந்தை கூட அழிய ஏனும் புரட்சி செய்து தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது. வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்! அனைவருக்கும் நன்றி. இளைஞர்களே, எழுந்து வாருங்கள், தேசத்தை காப்போம் என சுபாஷ் சந்திர போஸாக பேசிய மாணவன் திலேஸ்வரன் என்ற மாணவனுக்கு நன்றிகள். உடலின் மொழியில் உணர்வுகள் சிறகடிக்க, நரம்புகள் துடிக்க, இசைக்கு ஏற்ப உடல் தாளம் போட, அசைவுகளை கவிதையாக பொழிவதற்கு இதோ எம் மாணவர்கள் வருகிறார்கள்.
Run. ஈடு இணையற்ற தியாகத்தின் உருவங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என உணர்த்தி நிபந்தனையற்ற அன்பால் நம்மை வளர்த்து நம் வெற்றிக்கு விதையாக திகழும் தெய்வங்கள் அன்பின் சிகரங்கள் நம் பெற்றோர்கள் என்பதை தங்களுடைய உடல் அசைவுகளாலும் உன்னதமான மொழியாலும் கூறிச் சென்ற எம் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திரு செல்வராஜ் மற்றும் திரு சிவப்பிரியன் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடனம் மேற்கத்திய இசையின் மிரட்டும் தாளம், மின்னல் வேகத்தில் சுழலும் கால்கள், நரம்புகளுக்கு தீப்பற்ற வைக்கும் வேகம், இது இளமையின் அதிரடி ஆட்டம். மேடையை அதிர வைக்க தூள் கிளப்ப வருகிறார்கள் எங்கள் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ வண்டாப்ல வண்டாப்ல மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னரெடி மருதர மெச்சு அன்னக்கோடி மாமதினி நல்ல குத்து அடி மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னரெடி மருதர மெச்சு அன்னக்கோடி மாமதினி நல்ல குத்து அடி நாட்டு 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 கூட்டக்காட்டு நாட்டு 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 கேட்டு கூட்டக்காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே என்னையும் தந்தானே அக்கார பின்னையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு நீரே நாவே இல்லை பூமிக்கு யாருமே வாரமில்லை. பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம்
வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் எப்பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே சம்பெடு போடுறா நமக்கான காலம் நெருப்பான வேகம் எவருக்காத வீரம் உருத்தான தியாகம் ஒழிக்காக நாமம் கட்டி ஏறும் முன்னாலே நெட்டி கட்டி பாடு தன்னாலே எட்டு திப்பு சேருனாலே ஸ்டைல் இது இவர்களின் அடையாளம், வேகம் அது இவர்களின் அடையாளம், ஆயுதம் என நடனத்தில் மிரட்டிய நம் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திரு குமரேசன், திரு இளையராஜா மற்றும் திரு சபரிநாதன் அவர்களுக்கும் நன்றிகள். பள்ளி பருவத்தின் வசந்த காலம், 11ஆம் வகுப்பு மாணவிகளின் அதிரடி ஆட்டம், துள்ளும் இசையும் மின்னல் வேகமும் கொண்டு மேடையை ஆள வருகிறார்கள் எம் சிங்கப்பெண்கள். அவர்களை பலத்த கரகோஷத்துடன் வரவேற்போம். வேகத்துல சாக்லேட்டுனா வேகத்துல ராக்கெட்டுனா நிலவெல்ல ட்ரெண்ட் அடிப்போம். ஆர் யூ ரெடியா? அட ராக்கெட்டுனா நீ ஒரு ரெண்ட் பண்ண அந்த ஜூபிட்டர் மூணு மொத்தம் 63 அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்லை. இது ரீல் இல்ல ரியல் கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சம் கொஞ்சம் போறிய சின்னவளே அடியே கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சம் கொஞ்சம் போறிய சின்னவளே. Dance station. Proof. The new அக்கா மக அக்கா மக ஜனக்குருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் மொத்தம் தந்தாலே கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமண்டார அமந்தாண்டா அழகிய கொடியே என்னோடு மாமா ஓ அப்பன நம்பாத என் பின்னாடி மாமா ஏ அழகிய கொடியே நீ என்னோடு மாமா ஓ அப்பன நம்பாத என் பின்னாடி மாமா. கண்ணு மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல தினராத்திரி வேளை சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார தலகாலு பொரியலையே அம்மா பறவைகளாம் கத்தினம் வேலை பறவைகளாம் எல்லாம சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா பிச்சையில்லா 2 மணிப்புறவா கத்தினம் வேலை மணிப்புறவா எல்லாம சொல்லு இன்பமுற கவர செய்யுதம்மா மாடப்புற கண்ட மயிலின
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. படிப்பில் மட்டுமல்ல நடிப்பிலும் படைப்பிலும் நாங்கள் கெட்டி என்று வண்ணத்து பூச்சிகளாக சிறகடித்த ஆடிய எம் மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி தேவிகா மற்றும் திருமதி சங்கீதா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நடனம். இடிமுழக்கம் கேக்குதா, புயல் ஒன்று வருகுதா? இல்லை, நம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சரவடியாய் வெடிக்க வராங்க. மேடை அதிர போகுது, தரைகிழிய போகுது, ஆட்டத்தின் அனல் பறக்க விட போறாங்க நம்ம 11ஆம் வகுப்பு மாணவர்கள். கண்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் 11th பாய்ஸ். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது என்ன பிரமாதம்! இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Gangnam Style. Gangnam Style. Oppa Gangnam Style. அங்கே put the song. உள்ளுக்குள்ள 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 புடுகிறேடி உச்சந்தால வைக்கிறேடி. என்னப்பா ரெடியா? என்னடா மேஜிக் பண்றியா? Hey, what the fish man? இருங்க பாய். Anana pachaye apati tete na apatia apati tete tu apati ko apati kut 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 apatiye. மச்சி கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. மதுரா பாள பாளக்கு இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? சோ ஸ்வீட். நன்றி நன்றி நன்றி. படிப்பில் மட்டுமல்ல பந்தாவிலும் நாங்கள் கில்லி. இது வெறும் ஆட்டமல்ல, 11ஆம் வகுப்பு பசங்களின் கெத்து என்று ஆடிய மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் திரு தீனா மற்றும் திரு செலியன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விழாவும் முழுமை பெறுவது நன்றி நவிலில்தான்.
கூடியிருந்த அனைவருக்கும், கூடி உழைத்த அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பிக்க தலைமைக்கு துணையாய் நின்று பள்ளிக்கு பலம் சேர்க்கும் பண்பாளர் எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு ரகுராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப கல்வி அலுவலர் திரு ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் தவறாமை, தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றுக்கு இலக்கணமாய் திகழும் எங்கள் வித்யா பாரதி கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இருளை அகற்றி ஒளியை ஏற்றி ஆர்கே கல்வி நிறுவனத்தின் திலகமாய் திகழும் திருமதி வி சரவண பொய்யி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர், அறிவுரையில் அன்னையாய், வாய்மையில் நேர்மையாய், இடர் வருகையில் மதியாய் திகழும் எங்கள் ஆர்கே கல்வி குழுமத்தின் தவ புதல்வியான திருமதி கே வித்யா விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுந்தவர், தன்னம்பிக்கை ஒன்றே மூலதனமாய் கொண்டவர், தரமான ஆடை உலகினிலே தனக்கென ஓர் சாம்ராஜ்யம் கண்டவரும் எம் பள்ளி தாளாளரின் தவ புதல்வருமான திரு ஆர்கே பார்த்திபன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழமான அறிவு மற்றும் ஆராய்ச்சி மூலம் மாணவர்கள் அறிவுசார் திறனை மேம்படுத்தியவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு என் விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணியே முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும் என்ற பாரதியின் வரிகளைப் போலவே திண்ணிய நெஞ்சத்துடன் தெளிந்த நல்லறிவுடன் செயல்படும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஏ பாலகார்த்தி அவர்களுக்கு எனது மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் அறிவு செல்வத்தை குறையாமல் பார்த்து கொள்ளும் அச்சய பாத்திரமாய் திகழும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூவும் குயிலும் கரையும் காகமும் எனது கிளையில் அடையும் என்னும் சமத்துவ குணம் கொண்ட அலுவலக பணியாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களை பாதுகாப்புடனும் தினமும் பள்ளிக்கு அழைத்து சென்று வரும் ஓட்டுநர், நடத்துனர், எம் பள்ளியின் வாட்ச்மேன், தூய்மை பணியாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறும்புகளின் குத்தகைதாரரான மாணவ செல்வங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா அமைதியுடனும் செயல்படுவதற்கு காரணமான காவல்துறையினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரின்றி அமையாது உலகு, அதுபோல் ஒளி இல்லா விழா நிறைவு பெறாது. அத்தகைய சிறப்புக்குரிய சக்தி பவர்ஸ் ஒளி அமைப்பாளர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழாவினை சிறப்பாக வழிநடத்தி ஒருங்கிணைத்த அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையை நல்ல உரையாக வழங்கிய எம் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திரு ரகுராம் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கீதம். மாணவர்களின் கவனத்திற்கு தேசிய கீதம் முடிந்தவுடன் மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் கூட இருக்கிறார்கள். எனவே அமைதியாக அதே இடத்தில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மாணவர்கள் தங்கள் இருக்கையில் அமரவும். Students,
என்ஜாய் பண்ணீங்களா? பசியும் மறந்து என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, என்ன தான் பசியை மறந்துட்டு என்ஜாய் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போகிறப்ப வெறும் வயிறோட போகக்கூடாது. சரியா? சாப்பிட்டு தான் போகணும். சரியா? என்ன அப்படின்னா, இப்போ போய் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அங்கே சாப்பிட்டு உங்களுக்காண்டி ஸ்கூல் பஸ் வெயிட் பண்ணோம், அப்போ போங்க. இன்னொரு விஷயம், பேரண்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க. காலையில் குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ஸில் வந்தாங்க. இல்லை நீங்கள் கூட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த